அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க. நல்லவை அறிய இறைவா போற்றி. இப்போ நான் என்ன பதிவு சொல்ல போகிறேன்னா, இந்த சனி பகவான் தான் வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஒருத்தருடைய ஆயிலையும் அவர் தான் தீர்மானிக்கக்கூடியவர். எந்த தொழில் நம்ம செய்யணுன்னு ஒரு ஜாதகரை, அதாவது ஒரு ஜாதகர் எந்த தொழில் செய்யணுன்னு தீர்மானிப்பவர் சனி பகவான் தான். கருத்தில் கொள்ளுங்கள். அவரை பொறுத்த மட்டும் அவர் தொழிலாளி. அந்த அடிப்படையில் எந்த தொழில் செய்யணும், அரசாங்க உத்தியோகம் போகணுமா இல்லை சொந்த தொழில் செய்யணுமான்னு அவங்கவுங்க ஜாதகட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் அடிப்படையில் தான் அமையும். இப்போ சனி பகவான் பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னால் அதாவது எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் நூலில் இருக்கும் கருத்துக்களையும் ஆராய்ந்து இந்த அளவுக்கு சனி பகவான் இப்படி தான் ஒரு கட்டத்தில் இருந்தால் இப்படி தான் இருப்பார்னு சொல்லி என்னுடைய அறிவு சிந்தனைக்கு எட்டியதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு நீங்கள் பார்த்து கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். சனி லக்கணத்தில் இருந்தால் அவர், அதாவது எப்படின்னா, அவர் சிறந்த உழைப்பாளி. உழைப்பின்னு வந்துட்டால் சாப்பாடை கூட விட்டு, அதாவது பசி கூட பார்க்காம உழைச்சிக்கினே இருப்பார். ஆனால் பொறுமையாக உழைப்பார். சுறுசுறுப்பு இருக்காது, கொஞ்சம் பொறுமையாக தான் அவர் உழைப்பார். அதே போல் அவருக்கு நீண்ட ஆயுள் உண்டு. பிள்ளைகள், அதாவது சனி லக்கணத்தில் இருக்கக்குள்ள, இப்போ எடுத்துக்காட்டு கடக லக்கணம் வச்சுங்க. லக்கணத்தில் சனி 7ஆம் அதிபதியாக, அதாவது சனி பகவான் வருவார். 7ஆவது வீடு சனி பகவான் அவர் லக்கணத்தில் இருக்கக்குள்ள கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அதுவும் 2 குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். முதல்ல ஆண் ஜாதகத்தை பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் பெண் ஜாதகத்தை பார்க்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஆண் அடிப்படையில் தான், அதாவது அங்கே பரம்பரை வளரும். பெண் அடிப்பில் அடுத்தது தான். அதனால் ஆணுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். குழந்தைகள் சொல்லி ஏங்கின்னு இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த சனி திசை, சனி புத்தி வரக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக 100% குழந்தை பாக்கி ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். சனி லக்கணத்தில் இருந்தால் குழந்தை 100% அவங்களுக்கு உண்டு. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சனி லக்கணத்தில் இருக்கக்குள்ள அவர் பார்க்குறதுக்கு, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கரிமான தோற்றமும், ஆனால் நல்ல உடல் வாக்குடையவர்களாக இருப்பாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் பழகிட மாட்டாங்க. ரகசியங்களை மிகவும், அதாவது ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உடையவங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவங்க. அரசாங்க வேலை இவங்களுக்கு எளிதில் கிடைச்சிரும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வேலை அரசாங்கத்தில் கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. அதாவது அவங்கள் கல்விக்கு ஏற்ற போல் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கை தரம் அமையும். இப்போ சனியை பொறுத்த மட்டும் இரும்புக்கு சொந்தக்காரர். இப்போ கவர்மெண்ட் வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஐசிஎஃப் இணைப்பு பற்றி தொழிற்சாலை இருக்குது. அதிலெல்லாம் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சனி லக்கணத்தில் இருப்பது எந்த ஜாதகராக இருந்தாலும் சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு நல்ல வசதியான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். நல்ல பிள்ளைகளையும் தருவார். நல்ல கல்வி கற்கும் பிள்ளைகளும் அமைவாங்க. அவங்களாலையும் இவர் முன்னேற்றம் அடைவார். மனைவியும் சிறப்பாக இருப்பாங்க, பிள்ளைகளும் சிறப்பாக அமைவாங்க. அவங்களுக்கு சனி லக்கணத்தில் இருக்குது மிகவும் சிறப்பு. பார்த்து நீங்கள் இது எந்த அளவுக்கு இந்த லக்கணத்தில் சனி இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் நீண்ட ஆயுள் உண்டு. குறைஞ்சபட்சம் ஒரு 75 வயசாச்சும் அவங்களுக்கு ஆயுள் உண்டு. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ லான் போட்டிருக்கோம், அதுதான் லக்கணம். அதுக்கு அடுத்துலேருந்து 2ஆவது கட்டம். அதில் சனி பகவான் இருந்தானா வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். அதாவது வாழ்க்கை பிறகுக்குள்ளே சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரும். ஆனால் கூர்மையான அறிவு உடையவர். இவருக்கு சிறு வயதிலேயே எங்கன்னா கீழே இருந்து முகத்தில் தழும்புகள் இருக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கருமையான நிறம் கொண்டவர். குடும்ப வாழ்க்கையில் இவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்காது.
சிறு வயதிலேயே வயதான தோற்றமுடையவர். கல்வி இவருக்கு அடிக்கடி தடைப்படும். கல்வியில் அவரால் சரியாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது. கல்வி அரைகுறையாகவே நின்றுட்டுருக்கோம். அதனால் அவருடைய வாழ்க்கை தரம் பாதிச்சிருக்கோம். கடினமான வார்த்தைகளை பேசக்கூடியவர். பொய்களை கூசாமல் மெய் போல பேசுவார். இவர் பேசுகிற பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மை பேசுகிறாப்புல இருக்கும். ஆனால் அது பொய், கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் இவரை பொறுத்த மட்டும் இவர் படிப்படியாக இவர் எந்த லெவலுக்கு வளரணுமோ அந்த லெவலுக்கு படிப்படியாக இவருடைய அறிவுத்திறனால் மற்றவங்களை ஏமாற்றி இவர் அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வருமானத்தை பெற்று விடுவார், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அதனால் இவருக்கு பொது வாழ்க்கையும் சரி குடும்பத்திலும் சரி கெட்ட பெயர்கள் அதிகமாக ஏற்படும். இவர் உண்மையே பேச மாட்டார். தவறுகள் செய்ய அஞ்சவே மாட்டார். தப்புகளை தைரியமாக செய்வார். தீராத நோய் உண்டாகும். இவருக்கு அதிகப்படியாக 2 மனைவிகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 2 மனைவியும் இருக்கக்குள்ள 2 தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு மனைவிக்கு இன்னொரு மனைவி தெரியாமல் இருப்பாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இது ஆண்களுக்கு தான் பொருந்தும், பெண்களுக்கு பொருந்தாது, கருத்தில் கொள்ளுங்கள். இது சனி 2ஆம் இடத்தில் இருந்தால் அதனுடைய பயன். சனி 3இல் இருந்தால் இவர் மிகவும் ஆன்மீக சிந்தனை கொண்டவர். அதாவது ஆன்மீக எப்படின்னா இப்போ ஆன்மீக சுற்றுலா இறையர்கள் அதிகமாக இருக்கும். இப்போ யாராச்சும் கோயில் திருக்குளங்களுக்கு சுற்றுலா போகிறாங்கன்னா உடனே யோசிக்காமல் அவர் கிளம்பிடுவார். அதனால் இவருக்கு வீட்டில் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். அவசர போக்கினால் எதிலையும் கூசாமல் ஈடுபடுவார். அவருக்கு இது நல்லதா கெட்டதா தெரியாது, எடுத்தோம் கவுத்தோன்னே கவுத்துருவார். செல்வம் தைரியம் இது 2ம் அவருக்கு அதிகமாக இருக்கும். செல்வமும் அதிகமாக இருக்கும், தைரியமும் அதிகமாக இருக்கும். ஆனால் அவருக்கு மனம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். எதுக்கும் கலங்க மாட்டார். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த உறவுக்கு பாதிப்பு வந்தாலும் மனம் கலங்காமல் அவர் தைரியமாக நிற்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர். சனி 3இல் இருந்தால் உறவுக்காரர்களிடம் இவருக்கு அவ்வளோ எப்படின்னா நெருக்கமான உறவு இருக்காது. நல்ல குணம் வாய்த்த மனைவி இவருக்கு அமைவாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஆயுளும் இவங்களுக்கு நீண்டு இருக்கும். குறைஞ்சபட்சம் 78 வயதாச்சும் சனி 3இல் இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் தனக்கு அதாவது இவருக்கு புத்திர பாக்கியம் குறைவு. சனி 3இல் இருக்குள்ள அவருக்கு புத்திர பாக்கியம் குறைவு. புத்திரர்கள் ஒன்று பிறக்கிறதுக்கே லேட் ஆகும், 5 வருஷம், குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். அதில் சனி 3இல் இருந்தாலும் சூரிய பலமாக இருந்தார்னா உடனே குழந்தை பிறந்துடும். அது சூரியனுடைய அருள். ஆனால் சூரியனும் பலம் இல்லாமல் இருந்து சனி 3இல் இருந்தார்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகும், அதை கருத்தில் கொள்ளுங்கள். இவருக்கு கெட்ட நண்பர்களுடைய சாவகாசம் இருக்கும், நட்பு தொடர்பு இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சனி 3இல் இருந்தால் இவங்க நடிகர் ஆகணும்னு சொல்லி அதிகமான ஆசை இருக்கும், அதை கருத்தில் கொள்ளுங்கள். நடிகர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சனி 3இல் இருந்தால். இது சனி 3இல் இருந்தால் அவங்களுடைய பலன்கள், கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து சனி 4இல் இருந்தால் இது முழுக்க தாய் வீடுன்றதுனால தாயாருக்கு யோகம் இருக்காது. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தாய் உடல்நிலை பாதிப்பட்டிருப்பாங்க. கணவன் மனைவிடையே பிரிவினை ஏற்பட்டிருக்கும், கணவன் மனைவிடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சனி 4இல் இருக்கக்குள்ள எந்த காரியமாக இருந்தாலும் இவங்க செய்யப்போனால் அது கை நழுவி போயிடும். அதான் கை நழுவி பாலில் விழுந்தது போல் சொல்லுவாங்க. ஆனால் அது கை நழுவி போயிடும். இந்த சனி 4இல் இருக்கிறவங்க அரசியலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு தோல்வியே மிஞ்சும். அதே போல் வீடு பூமி, அதாவது வீடு நிலம், இது போல் சொத்துக்களால் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படும். உறவினர்கிட்ட சரியான ஒத்துழைப்பு அதை இவங்களுக்கு தரமாட்டாங்க. இவங்க ஒரு புதிதாக வீடை கட்டி குடியேற முடியாது. சனி 4இல் இருக்கிறவங்க ஒன்று பழைய வீட்டை வாங்கி தான் குடியேறணும், இல்லைன்னா பரம்பரையாக இருக்கிற பழைய வீட்டில் தான் இருப்பாங்க. புது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் சனி பகவானால் அவங்களுக்கு கிடைக்காது, அதை கருத்தில் கொள்ளுங்கள். இவங்க
அதாவது எப்படின்னா மதங்களை வந்து மதிக்க மாட்டாங்க. இவங்க இந்த இந்த அதாவது எந்த இனமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மிகவும் கலகலப்பாக பேசுவார்கள். எந்த மத பெண்ணாக இருந்தாலும் அவங்களை திருமணம் செய்து கொள்வார்கள். அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற சிறப்பு. இவங்க தொழில் பார்த்திங்கன்னா இந்த இரும்பு எந்திரம் வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் போனாங்கன்னா மிகவும் சிறப்பான வருமானத்தை பெறலாம். அதே போல் மனைவிக்கிட்டேயும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெறலாம். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்குள்ள கண்டிப்பாக மன கஷ்டங்கள் இவங்க 2 பேருக்குள்ளே கண்டிப்பாக வந்தே தீரும். இவங்க இல்லை ஊரை விட்டு மனைவிங்க இருக்கக்குள்ள ஊர் இப்போ குறைஞ்சது ஒரு மாதம் ஊருக்கு போய் வேலை செய்கிறான்னு வச்சுங்க. ஒரு 5 நாள் மனைவிக்கிட்ட வந்து அன்போடு இருந்துட்டு போயிடலாம். இவங்களுக்கு வந்து அந்த அடிப்படையில் தான் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். சனி 4ல் இருந்தால் சுமாரான வாழ்க்கை தான். கருத்தில் கொள்ளுங்கள். 5ல் சனி இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் தீர்க்க பலம் உண்டு. அதாவது மதிப்பும் மரியாதையும் வந்து அவங்களுக்கு தானாக கிடைக்கும். மற்றவர்களிடம் அதாவது இவங்க அந்த மதிப்பு மரியாதை பெறத்துக்காக மற்றவங்கள் ஏதாவது விஷயம் ஏதாவது பிரச்சனை எதுவும் நடக்குது வச்சுங்க, இவங்களாம் தலையிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளே தீர்த்து வைப்பாங்க. அதனால் இவருக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஆனால் இவர் யாரையும் மதிக்க மாட்டார். அதே போல் ஒரு வேலையை செய்தால் மிகவும் சோம்பேறியான அதாவது மந்தமாக தான் வேலை செய்வார். அதிக கவலை உள்ளவர், எப்பவும் மனக்குழப்பம் உள்ளவர், சந்தேக பேர்வழி, எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பார். அது எடுத்துக்காட்டுக்கு மனைவி கூட சொல்லலாம். மனைவி கூட சந்தேகப்படக்கூடிய 5ல் சனி இருந்தால் அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த கருத்து அமையும். பண கஷ்டம் இவருக்கு ஏற்படும். போட்டி அதாவது எப்படின்னா இப்போ இன்ட்ரிக்கு பரவாயில்ல வச்சுங்க, அதில் இவருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து குறைவு. குடும்ப சொத்துக்களில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பெற்றோர் ஆதரவு இவருக்கு பிறந்ததிலிருந்து சரிவர இருக்காது. தீய நண்பர்களுடன் தொடர்பு இருக்கும். இவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது மிகவும் குறைவு. பிறரின் செயல்களை அதாவது பிறர்கள் அதை கஷ்டப்பட்டாலும் இவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் இவருடைய வாழ்க்கையை வாழ்வார். அதாவது எப்படின்னா மனைவி எதாவது சொல்லி கஷ்டப்படுறாங்க வச்சுங்க, இவர் அதை பற்றிலாம் கண்டுக்க மாட்டார். இவருக்கு உல்லாச வாழ்க்கை தான் மெயின். 5ல் சனி இருந்தால் இதுதான் பண்ணும். நான் பார்த்ததில் 5ல் சனி இருக்கிறவங்க பாதி பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். 6ல் சனி இருந்தால் அதிக செலவு செய்யக்கூடியவர், இரக்க குணம் உடையவர். இவரை பொறுத்த மட்டும் அதாவது எப்படின்னா பங்காளிகளும் இவருக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். முக சம்பந்தமான நோய்கள் இவருக்கு ஏற்படும். பெயர் தெரியாத நோய்களும் இவருக்கு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இவர் தீராத நோய்க்கு சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்காக அதிகமாக பணம் அதாவது பைசாவை செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இவருக்கு வந்து அதிகமாக சாப்பாடு சாப்பிடும் பழக்கம் இருக்கும். அதிகமாக சாப்பாடு சாப்பிடுவார். போதும் என்ற அளவுக்கு இவர் நிறுத்த மாட்டார். தொண்டை முட்டம் சாப்பிடக்கூடிய ஆள் தான் இந்த சனி 6ல் இருந்தால். அதை கருத்தில் கொள்ளுங்கள். இவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், இதய நோய், வயிறு தொடர்பான நோய்கள் அடிக்கடி தொல்லை தரும். ஏன்னா இவர் ஒரு திட்டமான அளவு சாப்பாடு சாப்பிட்றதுனால இந்த நோய்களாக அவருக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவர் இரவு உணவு பார்க்க மாட்டார். சனி 6ல் இருந்தால் அவர் அந்த அளவுக்கு உணவு உண்ணக்கூடியவர். முழுக்க உணவை பற்றி தான் அவருடைய தோற்றமே இருக்கும். அதை குணம் இருக்கும். இன்று என்ன சாப்பிட்லாம், மதியம் என்ன சாப்பிட்லாம், நாளைக்கு என்ன சாப்பிட்லாம், அந்த கருத்தில் தான் இருக்கும். மனைவி கிட்ட அடிக்கடிக்கு அது சண்டை போடக்கூடியவராக இருப்போம். இப்போ பெண்ணாக இருந்தால் கணவர்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டு எனக்கு இதை வாங்கினுவாங்க, இது இன்றைக்கி வந்தே தீரணும்னு சொல்லி அதாவது உணவுக்காக கணவன் மனைவியுடைய பிரிவினைகள் ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் உங்களை மாற்றிக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். குடும்பத்துடைய சொத்து வழக்குகளில் இவருக்கு ஏற்பட்டால் அதில் வெற்றி பெற முடியாது, தோல்வி தான் ஏற்படும். இவர் இப்போ வந்து நல்ல வசதியாக இருக்கிறார் வச்சுங்க, அவர்கிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் இவருக்கு
மதிப்பு கொடுத்தாலும் ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கையுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். சனி 6ல் இருந்தால் வேலையாட்கள் முக்கால்வாசி நம்பிக்கை உடையவராக இவர் நம்புவார், ஆனால் அவருக்கு இவங்க நம்பிக்கை உடையவராக இருக்க மாட்டாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இவர் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையில் மாற்றிப்பார். இது சனி 6ல் இருந்தால் இந்த கருத்துக்களை சனி பகவான் அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு கொடுத்து தருவார், கருத்தில் கொள்ளுங்கள். சனி 7ல் இருந்தால் கடமை தவறாதவர், கடினமாக உழைப்பார், கருத்தில் கொள்ளுங்கள். கடினமாக உழைப்பார், ஆனால் இவருக்கு உழைப்புக்கேற்ற வருவாய் இருக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருப்பார், சகிப்புத்தன்மை கொண்டவர், நிதானத்தை கடைப்பிடிப்பார். ஆனால் மந்தமான போக்கு கொண்டவர். எந்த வேலை செய்தாலும் அவரால் மிக விரைவான வேலையை வேகமாக செய்து முடிக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் செய்தார். எப்போதும் கவலை உடையவர், எதையாச்சும் நினச்சி கவலை கொண்டே இருப்பார். குடும்ப வாழ்வில் எவருடனும் அனுசரித்து போகாமல் தனியே இருப்பதில் விருப்பம் கொண்டவர். குடும்ப வாழ்வில் எவருடனும் அனுசரித்து போக மாட்டார், தனியே இருக்கக்கூடிய குணம் கொண்டவர். இவரை பொறுத்த மட்டும் தனக்கு அடங்கிய மனைவி தான் இருக்கணும்னு சொல்லி அவருடைய கருத்து. மனைவியை பொறுத்த மட்டும் ஆனால் இவருக்கு அமையக்குள்ள இவரை விட அவங்க அதிகமாக படிச்சிருப்பாங்க, இவரை விட அதிகமான அழகுடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா தனக்கு வரக்கூடிய மனைவி தன்னை விட அழகில் குறைவும் படிப்பில் குறைவும் இருக்குன்னு தான் நினைப்பார். ஆனால் இது விதி பலனில் இவருக்கு மாறுபட்டு தான் அமையும், அதை கருத்தில் கொள்ளணும். அது சனி இப்போ 7ல் இருக்கிறாருன்னு அவங்க அந்தந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்த விதிப்படையில் அமையன்னு, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இவருக்கு காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் ஏற்பட்டால் இவர் வாழ்க்கை சிறப்பாக அமையும், கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. காதல் திருமணம் நடக்கக்குள்ள அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்து திருமணம் செய்ய முடியாது. 2 பேர் ஜாதகமும் ஒத்து போய் ஒற்றுமையான, அதாவது நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம், நாடி பொருத்தம் இதெல்லாம் கரெக்டாக பொருந்துச்சுன்னா, மெயினாக ரஜ்ஜி பொருத்தம் இதெல்லாம் பொருந்திடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த பொருத்தம்லாம் இல்லாமல் அவங்க ஜாதகம் இருந்துச்சுன்னா, ஆனால் ஜாதகம் பார்க்கக்கூடாது. காதல் சொல்லி யார் திருமணம் பண்ணாலும் அவங்க எக்காரத்தை கொண்டோம் ஜாதகத்தை பார்க்குறத தவிர்த்துடணும், வாழ்க்கையில் நிம்மதியை இழந்துடுவாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஜாதகம் பார்க்கவே கூடாது, கருத்தில் கொள்ள. நல்லதோ கெட்டதோ இறைவன் அருளை கொண்டு அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். நல்லா தெளிவாக அதாவது கருத்தில் கொள்ளுங்கள், புரிஞ்சுக்குங்க. ஏன்னா 7ல் சனி இருந்தால் அப்படி தான் அமையும். இல்லை வீட்டில் பார்த்து திருமணம் பண்ணுறாங்கன்னா இவருக்கு பிடிக்காத மனைவியை, அதாவது பிடிக்காத பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. அப்பயும் இவருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். இவருக்கு அதாவது இல்லற வாழ்க்கை சரியாக அமையாதனால இவர் வேறு பெண்களை நாடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் பெண்கள் சனி 7ல் இருந்தால் அவங்க வேறு ஆண்களுடன் தொடர்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஆண்கள் விட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட போனால் தான் இந்த 7ல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் அதாவது சுகமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். இது சனி 7ல் இருந்தால் அதனுடைய பயன். சனி 8ல் இருந்தால் இவங்க உறவுக்காரர்களிடம் விலகியே இருப்பார்கள். சகோதர வகையில் இவங்களுக்கு ஒற்றுமை இருக்காது, பார்வை குறைபாடு ஏற்படும். ஆற்றல் துணிவு மிக்கவர், ஆனால் ஆற்றலும் துணிவு மிக்கவர். அதாவது இவர் சொன்ன ஒரு வார்த்தை எதுவாக இருந்தாலும் பொருந்திடும். இவர் எந்த வேலை செய்தாலும் மற்றவங்களை பார்த்து பொறாமை கொள்வார். ஆனால் நிதானமாக இவர் அந்த வேலையை மெதுவாக செய்வார், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் வாய் திருமால் பிழைத்து கொள்வார். அது எப்படின்னா வாயினால் வாதாடக்கூடியவர். ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினாலும் தன்னுடைய வாய் சாமர்த்தினால் அந்த விஷயத்திலேருந்து இவர் மிக விரைவில் விடுபட்டுருவார். அவங்கள பொய்யை உண்மையாக சொல்ல வச்சு நம்ப வச்சுருவார். அதுலேருந்து பிரச்சனையிலேருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவார். இப்போ மனைவிக்கிட்டேயே ஒரு பொய் சொல்லிவிட்டு அழகாக அதை வேலைக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு எங்கடா போய் ஊர் சுற்றிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டு
ஒன்றுமே தெரியாத போல் வந்து மனைவி கிட்ட பேசி சமாளிச்சிடுவார். அதுதான் சனி 8ல் இருக்கக்கூடிய கருத்து. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 8ல் சனி இருக்குள்ள அவங்களுக்கு தீர்க்காயுள் உண்டு. தீர்க்காயுள்னா 80 வயது வச்சுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு 80 வயது கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் ஆயுள் ஸ்தானமான 8ல் அமர்வதால் அவர் அந்த பலனை செய்தே தீர்வார். அது ஒன்று தான் அவர் செய்வார். ஆனால் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளால் அவதிகள், உடல்நிலை கோளாறு, இது எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதுதான் சனி பகவான் 8ல் நின்ற கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சனி பகவான் 9ல் இருந்தால் தெய்வ பக்தி மிக்கவர் அந்த ஜாதகர். ஆசை, பாசம் போன்ற குணங்கள் இவருக்கு குறைவாக தான் இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தாலும் கணவர்கிட்ட, கணவனாக இருந்தாலும் மனைவிக்கிட்ட இந்த தாம்பத்திய சுகன்றத்தை அவங்கக்கிட்டேருந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. 9ல் சனி இருந்தால் அந்த இருந்தே தீரும், கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் இவங்களுக்கு வந்து ஆசை மனன்றது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதாவது எப்படின்னா, இந்த தாம்பத்திய சுகத்தில் இருக்காது. நம்ம இந்த வீடு கட்டணும், இந்த இடம் வாங்கணும், இந்த பெண்ணாக இருந்தால் இந்த புடவை வாங்கணும், இந்த நகை வாங்கணும், இந்த கோயிலுக்கு போகணும், இந்த சுற்றுலாத்தலம் போகணுன்னு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு ஏற்றா போல் அவங்களுடைய மனமாற்றங்கள் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். சிறு வயதில் இவர்கள் விளையாட்டு பிரியர்கள், விளையாட்டில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள். விளையாட்டு சம்பந்தமான அதாவது தொழிலை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிக சிறந்த இடத்துக்கு விளங்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் அவ்வளோ நாட்டம் இல்லாதனால இவங்க வெளி வட்டாரத்தை தான் விரும்புவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ விளையாட்டு வீரர்கள்னால் மனைவி விட்டுட்டு வெளிநாடு போய் விளையாடணும், இல்லை வெளி மாநிலம் போய் விளையாட சூழ்நிலை வரும். அந்த அடிப்படையில் தான் 9ல் சனி இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை அமையும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த இசை, நாட்டியம் இது போன்ற கலைக்கு ஆர்வம் மிக்கவர்கள், கோவில் குளங்கள், அதாவது தர்மஸ்தானங்கள், இங்கெல்லாம் அவங்க சென்று வர்றது அவங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக அமையும், கருத்தில் கொள்ளுங்கள். 9ல் சனி இருக்கிறவங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கை தர அமையும். 10ல் சனி இருந்தால் கடின உழைப்பாளி, நீதி நெறி தவறாதவர், தன்மானமும் தனமும் அதாவது அதிக பணமும் மிக்கவர், அன்னையின் நலன் அதாவது அம்மாவுடைய உடல்நிலை பாதிப்படையும். இவர் எடுக்க ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைவார். 10ல் சனி இருக்கிறது இவர் எந்த ஒரு வேலைக்கு முயற்சி செய்தாலும் அந்த வேலையை இவர் வந்து கைப்பற்றுவார், அந்த அடிப்படையில் தொழில் சார்ந்ததுனால. ஆனால் சனி அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த அடிப்படையில் தசாபுத்தி, அதாவது எப்படின்னா சனி இப்போ ஆட்சி உச்சம் அது போல் பெற்று பலமாக 10ஆம் இடத்தில், ஏன்னா வந்து இப்போ மேச லக்கணம்னா 10ல் சனி இருந்தால் அது வந்து ஆட்சி வீடு, கருத்தில் கொள்ளுங்கள். அதுபோல் ஆட்சி பெற்று இருந்தார்னா அவங்கள் நினைத்த வேலையை கண்டிப்பாக பெற்றுவிடுவார்கள். அது அரசாங்க வேலை இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை பெற்றுவிடுவார்கள். அதே போல் இவங்க சுய தொழில் செய்தாலும் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். ஆனால் முதலாளி ஆக முடியாது, கருத்தில் கொள்ளுங்கள். சுய தொழில்னால் இவங்க மனைவி இவங்க 2 பேர் வேலை செய்வாங்க வச்சுங்க, அவங்க அந்த முன்னேற்றத்தை அடைய முடியும். முதலாளினா அது ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்கணும். அந்த தகுதியை கொடுக்குறவர் சனி பகவானால் முடியாது. உழைப்போ வருமானத்தை கொடுப்பாரே தவிர முதலாளி ஸ்தானத்தை சனி பகவான் கொடுக்க முடியாது. அதை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் தான். அதாவது மற்றொரு பதிவில் நான் சூரிய பகவானை பற்றி சொல்கிறேன். இந்த அடிப்படையில் சனி 10ல் இருந்தால் சிறந்த உழைப்பாளி, அதிகமான கடினமான உழைத்து வருமானத்தை சேமிக்கக்கூடியவர், கருத்தில் கொள்ளுங்கள். இவருக்கு மருத்துவ சிகிச்சை, பழைய பொருள்கள் மீது ஆசை, எந்த பொருளாக வேணால் இருக்கலாம், பழைய பொருள் மேலே ஆசைப்படக்கூடிய தன்மை உடையவர். ஆனால் இவர் புதிதாக வீடு கட்டி குடியேறுவார். இவருக்கு வந்து அந்த தன்மை இருந்தாலும் இவருக்கு புதிதாக வீடு கட்டி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். 10ல் சனி இருப்பது சிறப்பானதே, கருத்தில் கொள்ளுங்கள். 10ல் சனி இருப்பவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சிகரமான அந்த வாழ்க்கையை பெற முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். 11ல் சனி இருந்தால் மிகவும் சிறப்பு.
அதாவது சனி இருக்கிறதுலையே 11 இருந்தால் மிகவும் சிறப்பான வாழ்க்கையை பெறலாம். செல்வம் அதாவது செல்வ வசதி மிக்கவர், பூமி வாகனம் யோகம் உண்டு, சொந்த வீடு கட்டி குடியேறுவார், மனைவி பிள்ளைகளுடன் மிகவும் மிகவும் அன்பான வாழ்க்கை வாழ்வார். மனைவி பிள்ளைங்களுக்கு அதாவது மனைவிக்கும் ஆயுள் நீண்ட ஆயுள், பிள்ளைகளும் தன்னுடைய திறமையை அதாவது இவருடைய மனம் அறிந்து அவர்கிட்ட பழகுவாங்க. பிள்ளைகளுக்கு கல்வி நல்லா வரும். சனி 11 இருக்கிற ஜாதகருக்கு பிள்ளைகள் நல்லா அற்புதமாக படிப்பார்கள். வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அமையும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் பிள்ளைகளால் இவர் மதிப்பு மரியாதையும் பெறக்கூடியவர். இவர் எந்த தொழில் செய்தாலும் அதில் சலிக்காமல் தன்னுடைய பங்களிப்பை அளிப்பார். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த சனி 10 இருந்தால் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, கொஞ்சம் மந்தனாக தான் வேலை செய்வாங்க. ஆனால் 11 சனி இருக்குள்ள அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகிற ஆளாக மாறிடுவாங்க 11 சனி இருக்குள்ள. ஏன்னா அது 11ஆம் ஸ்தானம், அதாவது எப்படின்னா லாபஸ்தானம் வரும், பாக்கி ஸ்தானமும் கருத்தில் எடுத்துக்கலாம். அதனால் லாபத்தை பெறறதுக்கு அடிப்படையில் அவங்க மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள், கருத்தில் கொள்ளுங்கள். சனி 11 இருப்பது மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமையும், கருத்தில் கொள்ளுங்கள். இது முழுக்க குடும்பம் சம்மந்தப்பட்டது தான் சனி 11. அதனால் அவங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். சனி 12 இருந்தால் இவர் செய்யும் தொழில் அது எப்படின்னா, எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் குணத்தில் தங்கமானவர், ஆனால் வேலையை சரிவர செய்ய மாட்டார். ஒரு வேலையை செய்தால் அதை பலமுறைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனி 12 இருக்குள்ள 12 என்பது மறைவு சாணமாகவும் வரும், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய பயணமாகவும் வரும். அதே போல் படுக்கறையில் உறங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் சனி 12 இருக்கிறவங்க வண்டி வாகனத்தெல்லாம் போகல மிகவும் கவனமாக தான் செல்லணும். ஏன்னா சனி 12 இருக்கிறவங்களுக்கு எப்போ வேணாலும் விபத்துகள் ஏற்படலாம். அதே போல் உடல் வியாதிகள் ஏற்பட்டு இப்போ மூட்டு வலி, சுகர்னால் பாதிப்பு, அதுபோல் எடுத்து உடல் உறுப்புகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சனி 12 இருக்கிறவங்க நீங்கள் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய உடல் மாற்றத்துக்காக உங்கள் உணவு முறைகளை மாற்றிக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் சனி 12 இருக்குள்ள வெளிநாட்டு பயணம் செல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சனி 12 இருந்தால் அவங்க வெளிநாட்டுக்கு செல்வாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இப்போ மேச லக்னம் வச்சுங்க, மீன ராசி 12வது இடமாக வரும். அதாவது அந்த இடத்துல இப்போ சனி பகவானுங்கிறான்னா குரு வீடு, கருத்தில் கொள்ளுங்கள். குருவும் சனியும் சேர்ந்துட்டாங்கன்னா கோட்டீஸ்வர யோகத்துக்கு அதிபதி ஆவாங்க, குரு சனி சேர்க்கை. ஏன்னா அப்போ மீனன்றது மிகவும் அற்புதமான வீடு. ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன் உச்சம். இப்போ அது தொடர்பு குரு சனி சுக்கிரன் இந்த 3 பேரும் இணைவு அந்த இடத்துல வர்றதுனால அவங்கள் கோட்டீஸ்வரர் ஆவாங்க, முதலமைச்சர் ஆவாங்க, பெரிய விஞ்ஞானி ஆவாங்க. இப்போ அப்துல் கலாம் ஐயா போலாம் பெரிய விஞ்ஞானி ஆகலாம். அது எந்த ஜாதகராக இருந்தாலும் அதன் அடிப்படையில் மதிப்பும் மரியாதையும் அவங்களை தன்னால் தேடி வரும், உயர் பதிவு தான் வகிப்பாங்க. நான் சொல்கிற அமைப்பு மேச லக்னமாக இருந்து சனி 12 இருந்தால் அந்த அமைப்பு கண்டிப்பாக அவர் கொடுத்தே தருவார். அந்த அடிப்படையில் சனி இப்போ செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு வச்சுங்க. இன்னும் அதாவது செவ்வாய்னா ஜாதகர் சாரத்தை சனி வாங்கிவிட்டால் மிகவும் புகழின் உச்சிக்கே செல்வார். இந்த பிறவில் அவர் எல்லா சுகத்தையும் அனுபவித்து அதாவது சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். சனி 12 இருந்தால் அந்த மாற்றத்தை கொடுப்பார். சனி 12 இருந்தால் அதாவது எந்த இடத்தில் எப்படி அமர்றாரோ அதான் லக்னத்தை பொறுத்து மட்டும் 12வது இடம் எப்படி அமைதோ அதன் அடிப்படையில் அதன் பலன் கிடைக்கும். ஆனால் இந்த மேச லக்னத்தை
மீன ராசி, அதாவது மேச ராசியாக இருந்தாலும் சரி, லக்னம் இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் தான் குறிக்கும். ராசி லக்னம் அதுதான், அதில் மாற்றம் கிடையாது. இப்போ நான் சொன்ன அடிப்படையில் சனி பகவான் மேச லக்னமாக இருந்து மீன லக்கத்தில் அமைஞ்சிடார்னா மிகவும் சிறப்பான வாழ்க்கை. எதிர்காலத்தில் தன் பிள்ளைகள் ஜாதகத்தை பாருங்கள், அதுலேயும் சிறப்பான வாழ்க்கை அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். இது சனி 12 பாவத்தில் இருந்ததை கருத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்குதுன்னு பாருங்கள். அடுத்து மீண்டும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.